இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டிவோர்ஸ் பேப்பர்ல ரேவதி அவளை சீக்கிரம் கையெழுத்து போட மாட்டா. அவளை போட வைக்கிறதுக்கு ரொம்ப போராடணும்னு நினைச்சோம். ஆனா அவ என் அக்காக்காரி சொன்னதும் மறு பேச்சு பேசாம உடனே கையெழுத்து போட்டுட்டா. உண்மையிலேயே இது ஆச்சரியமான விஷயம் தான் சந்திரா. இதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஆமாங்க, இவளும் அவன் மேல உயிரே வச்சிருக்கிறவதான். போலீஸ் லாக்கப்ல இருந்த புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அவனை வெளியில கொண்டு வரதுக்காக பஞ்சாயத்துல பிரிஞ்சு போகிறது கூட சம்மதிச்சுட்டா. அந்த அளவுக்கு அவனை நேசிக்கிறவ எப்படி கொஞ்சம் கூட எதிர்ப்ப காட்டாம கையெழுத்து போட்டானுதான் இன்னும் புரியலங்க. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரில இருக்கு. அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்யறது, எப்படி காய நகர்த்துறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ரேவதி கோர்ட்ல ஆஜராகணும்னு லாயர் சார் சொல்லிருக்காரு. அப்ப அவனும் கண்டிப்பா வருவான். ஜட்ஜ் 2 பேரையும் விசாரணை பண்ணிட்டு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. அப்பவும் 2 பேரும் பிரியறதுல ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 6 மாசமும் அவங்க 2 பேரையும் சந்திக்கவே விடக்கூடாது. அப்பதான் இந்த விவாகரத்து ஈஸியா கிடைக்கும். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நான் புருஷனை பிரிஞ்சிருக்கிறத பத்தி அவ கேவலமா பேசினத நான் இன்னும் மறக்கல. அவ இந்த ஜென்மத்துல அவ புருஷனோட சேர்ந்து வாழவே முடியாது, வாழவும் விட மாட்டேன். சித்திய ஏண்டா இப்படி பேசணும்னு நினைச்சு அவ காலம் முழுக்க ரத்த கண்ணீர் வடிக்கணும். நீங்க இப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து வந்து உங்களை பார்த்தப்போ நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல மாப்ள. சகல, அங்க ரேவதி என்னடானா, என் புருஷன் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அவர் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றா. நாங்க கவலைப்பட்டாலும் எங்களுக்கு அவ ஆறுதல் சொல்றாப்பா. உங்க 2 பேரும் புரிஞ்சுக்கவே முடியலப்பா. மேட் ஃபார் ஈச் அதர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது உங்க 2 பேருக்கு தான்ப்பா கரெக்டா பொருந்தும். உங்க 2 பேரை போய் அத்தை பிரிக்க பாக்குறாங்களே, அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. ஈஸ்வரியோட லாயர் வீட்டுல ரேவதி கிட்ட கையெழுத்து வாங்க வந்தப்போ ரேவதி கையெழுத்து போட மாட்டான்னு தான் நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா அவ எந்த எதிர்ப்பும் காட்டாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. ரேவதி கையெழுத்து போட்டு கொடுத்தது எங்களை விட அத்தைக்கும் சின்னத்தைக்கும் தான்ப்பா ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி கோர்ட்டுக்கு எப்போ வரணும்னு ரேவதி கேக்குறாப்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுற ஆடு புலியாட்டம் எங்களுக்கு எதுவும் புரியலப்பா. என்ன மாப்ள, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க பேசாம இருக்கீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல, குழப்பமா இருக்கு. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சின்ன தாங்க நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வச்சதான் சட்டன்ற மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அத்தையும் அவங்க நிஜ முகம் தெரியாம எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்காங்க. சகல, நீ வீட்டை விட்டு வந்து கொஞ்ச நாள் தான் பாகுது. அதுக்குள்ள பஞ்சாயத்து மூலமா உங்களை பிரிக்க பார்த்தாங்க. அடுத்து செங்கல் சூளைய விற்க பார்த்தாங்க. இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிறாங்கப்பா. அவங்க ஆட்டத்துக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவு கட்டணும்ப்பா. அது உன்னால மட்டும்தான்ப்பா முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸே அனுப்பிச்சேன். மாப்ள, நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே மாப்ள. சகல, நீ ஏதோ திட்டம் போட்டுதான் காய நகர்த்துறன்னு தெரியுது. ஆனா அந்த திட்டம் என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாளைக்கு எல்லாம் புரியும், கவலைப்படாதீங்க மாமா. வணக்கம் மேடம். வணக்கம். லாயர் சார், கோர்ட்ல நமக்கு எதிராக எதுவும் நடக்காதல்ல? டிவோர்ஸ் மனுவை ஜட்ஜ் ஏத்துப்பாருல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது மேடம். எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்க மாப்பிள்ளையும் டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பியிருக்கிறதுனால 2 பேரையும் விசாரிச்சுட்டு ஒரு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் டிவோர்ஸ்ல உறுதியா இருந்தா கண்டிப்பா டிவோர்ஸ் கிடைச்சிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம். வாங்க மேடம், கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் வந்துருவாரு. வா போ. அக்கா, இவ நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கேன். ஏன் இப்படி பண்றான்னு எதுவுமே புரியல. ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் இதெல்லாம் செய்யறான்னு தோணுது. ஏய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அவனும் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றதுனால சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிடும். அது நமக்கு நல்ல விஷயம் தானே. ஆக 2 பேரும் பிரியறதுல உறுதியா இருக்கீங்க.
நீங்க 2 பேரும் சின்ன வயசா இருக்கீங்க. கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இல்லைன்னு தோணுது. அதுக்கு வயசும் காரணமா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அந்த பக்கம் வரல. அதனால அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேணான்னு எனக்கு தோணுது. ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வந்தா உங்க முடிவுல ஒரு மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நீங்க 2 பேரும் உங்க முடிவுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலாம். இப்ப நீங்க கிளம்பலாம். நன்றிங்க ஐயா. அப்பா ஒரே டென்ஷனா இருக்குப்பா. அங்க கோர்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. நம்ம டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடாதன்னு எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம கையெழுத்து போட்டு அவளே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டா. வர வர அவ புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. ரேவதி எந்த விஷயத்திலயும் அவசரப்படாம ரொம்ப நிதானமா இருப்பா. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஏன் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டானே தெரியல. ஏன் இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை கோர்ட்டுக்கு போயிருக்காருல, கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். தைரியமா இருக்கு. ஆமா ரோகு, ரேவதி சொன்ன மாதிரி சகல கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பண்றாரு. இங்க பாரு, ரேவதி மேல அவர் எவ்வளவு உயிரா இருக்காருன்னு நமக்கே தெரியும். கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா இரு. ஈஸ்வரி, கோர்ட்ல என்ன நடந்துச்சு? ஜட்ஜி என்ன சொன்னாரு? எல்லாம் விசாரிச்சாரா? அவர் விசாரிச்சுட்டு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. 6 மாசம் பிரிஞ்சிருக்கிறதுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிருக்காரு. எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு 6 மாசம் பொறுத்து இருந்தா போதும். அப்புறம் அவனுக்கும் நம்ம ரேவதிக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு ஆயிடும். 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்களாம். சகல அதுக்குள்ள ரேவதியோட சேர்ந்து பிரிஞ்ச நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவாரு. அதான் இது புரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. அவனை விட ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். ஹாய் சகல. ஆமா மாப்பிள்ள, நான் இருக்கும்போது ரேவதிக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா?